எல்லாமே ஒரு கூட்டு பறவைகள், விஜய் முதல் கொண்டு. ஏன்னா கொள்கைங்கிறது ஒன்று இருந்தாதான் அது ஒரு தலைவர். 50 கட்சிகள் ஒன்றிணைஞ்சிருக்கும். இந்த 197 கட்சியும் போய் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு விஜய் கிட்ட யாருமே போகலையே. 2 ஆண்டு காலம் ஆச்சு. மக்கள் முன்னேற்ற கூட்டணி 2.0 படி நேற்று தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்துருக்கான். இதில் முக்கியமான காரணம் என்னன்னா, இது ரொம்ப காலமாகவே கடந்த 77 வருடங்களாக சின்னங்களில் மக்கள் மனதில் சின்னங்கள் தான் பதிஞ்சிருக்கு. அந்த சின்னத்தை வச்சு தான் ஒரு முடிவுக்கு வராங்க. உதாரணமாக, நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு வயசானவங்களாம் சொல்லுவாங்க. கை சின்னத்துக்கு தான் போடுவேன், எம்ஜிஆர் ரெட்டை இலைக்கு தான் போடுவேன் அப்படின்னு மைண்டில் அவங்களுக்கு பதிஞ்சிருச்சு. அதையே தான் திரும்ப திரும்ப இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இது இருக்கக்கூடாது. ஒரு சின்னம் அப்போ எப்போ தேர்தலில் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் சின்னங்களை கொடுக்கணும். நம்பர் 1. அது சீனியாரிட்டி அடிப்படையில், அந்த சின்னத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கணும். பேர் வரிசையில் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஓட்டு போடும்போது உள்ளே அந்த ஏஜென்ட்டுகள் இருக்காங்களே, ஏஜென்ட்டுகள் உள்ளே இருக்கக்கூடாது. ஏஜென்ட்டுகள் வெளியே இருக்கணும். அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதுபோல் ஓட்டு போடும்போது அந்த வாக்காளருடைய ஓட்டு போடுறதுடைய முழு உருவமும் தெரியணும். முழு உருவமும் கவர் பண்ணப்படணும், மறைக்கப்படணும். கிட்டத்தட்ட கைக்கு மட்டும்தான் மறைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சரி பண்ணாலே எலெக்ஷன் பல்வேறு திருப்பங்களை வரும் சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஒரே கட்சி ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே சின்னத்தை காமிச்சு இன்றைக்கி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான குறிப்பிட்ட சில கட்சிகள் மட்டும். அது இருக்கக்கூடாது. இதை சுப்ரீம் கோர்ட்டு, அதுபோல் ஹைகோர்ட்டு, அந்த ஜட்ஜஸ் தானாகவே இதை முன் வழக்காக எடுக்கணும். ஏன்னா இதில் போராடி ஜெயிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட வசதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதை பெரும்பாலான கட்சிகள் இதுக்கு முன்னெடுப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், நிச்சயம். ஏன்னா எங்கள் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கே பெரும்பாடாக இருக்குது. சின்னம் கொடுக்குறது அந்த எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் அந்த 1 மாதத்துக்குள்ள சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். ஆனால் இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கட்சி சின்னங்களை பார்த்தா இப்போ கூட விட எல்லா சௌகரியங்களையும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சின்னம் உதாரணமாகவே சொல்கிறேன்னா, ரெட்டையில, உதயசூரியன், பிஜேபியோட தாமரை சின்னம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பிஜேபினாலே தாமரை சின்னம்ங்கிற ஞாபகம் வந்துடும், டிஎம்கேனால உதயசூரியன் ஞாபகம் வந்துடும் மக்களுக்கு. இப்போ இந்த உதாரணம் பாருங்கள், இப்போ விஜய் கூட இப்போ விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது தானாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட விசில்லாம் யார்? விஜய் தான். போடுறோமா போட வேணாமா அப்படிங்கிற முடிவு 2வது. ஆனால் சின்ன ஞாபகம் வந்துருக்குல்ல. ஆனால் நாங்கள் எங்கள் சின்னத்தை கொண்டு வரதுக்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கீங்க. அதான் பெரிய விஷயம். இல்லை, இப்போ அதாவது இதுக்கு இருக்குது. எப்போனா அது குறிப்பிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த சின்னத்தை அவங்களுக்கே விட்டுருவாங்க. குறிப்பிட்ட 3% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த கட்சி அங்கீகாரமான கட்சி ஆயிரும். ஆமாம், விஜய்னா அவர் ஒரு சினிமாக்காரர். அவர் ஆல்ரெடி விஜய்னாலே எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பாப்புலாரிட்டி தெரியும். விஜய் பார்க்க போய் 41 பேர் இறந்து போயிட்டான், அதுவும் உலகத்துக்கு தெரியும். அந்த 41 பேர்லையுமே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாப்புலாரிட்டி அந்த இது எங்களுக்கு வந்துடாது, உடனே வந்துடாதுல்ல. விஜய்னா நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் நம்மளுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவான், செத்த குடும்பங்களுக்குலாம் அதிகப்படியான உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தானே இவங்க சொல்கிறாங்க. யார் போய் தன் குழந்தைய போய் யாராவது தியாகம் பண்ணுவாங்களா? நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கேன். ஆமாம், 3. அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் சினிமாவிலேருந்து இப்போ இங்கே வர்றாரு. முன்னாடி எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம்னு வந்திருக்காரு. அவ்வளோ. மற்றபடி பொது வாழ்க்கையில் நாங்கள் செஞ்சதில் ஒரு 10% கூட செஞ்சுருப்பாருன்னு சொல்ல முடியாது. சின்னங்கள் அதே தான். இப்போ சின்னங்கள் விஜய்னு சொன்ன உடனே விசில் சொன்னோன்னா விசில் எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களை அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுமே. நாங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் எங்கள் சின்னத்தை கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விங்கிறது தேர்தல் காலங்களில் மட்டும் நாங்கள் எங்களை போல ஒரு அரசியல் கட்சிகள் வெளியே வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் டைம்லையும் எல்லா நேரங்கள்லையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு பேரிடராகட்டும், எந்த ஒரு கொரோனா காலத்திலேருந்து எல்லா நேரங்கள்லையுமே களத்தில் நின்று முதல் பணியாளராக மக்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுருக்கோம். அது ஊடகங்களில் வராது. காரணம் என்னன்னு சொன்னால்,
இவங்க தான் ஊடகத்துல தெரியணும்னு சொல்லி ஊடகத்துறையே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தான் ப்ரீஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லா ஊடகமும் இப்ப தமிழகத்தில் இருக்க முக்கிய ஊடகங்கள் எல்லாருமே அந்த செய்தி ஊடகங்கள்ல இவங்க சேவை செய்தா மட்டும்தான் வரணும், இவங்க செஞ்சா வரக்கூடாதுங்கிறத வந்து அதுலயே ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல எங்களுடைய வலிமை, நாங்க எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5000 சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவர்களுக்கு தான் நாங்க செய்யற நற்பணி தெரியும். இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 197 கட்சிகள் இருக்குங்க. அதுல 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னா இவர்களை நம்ம ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கொள்கையின் அடிப்படையில ஒன்று சேர்த்திருக்கோம். நம்ம வேட்பாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த முக்கிய கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணனால தான் இப்போ எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விங்கிறது வந்து அந்த எலெக்ஷன் டைம் இல்லைங்க, வருடம் எல்லா விஷயங்களுக்கும் எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும், மக்கள் பிரச்சனைக்கும் எங்கள் குரல் பதியப்படுது. ஆனால் வெளியே தெரியறது இல்லை. அதை தெரியப்படுத்துறது உங்களை மாதிரி நியூஸ் சேனல்ஸ் தான் அதுக்கான முன்னெடுப்பு செஞ்சு வரணும். ஏன் இப்போ நாங்கள் நேற்று தலைமைச் செயலகத்துக்கு கொடுத்த செய்தியே அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கே எங்களுக்கு இன்று மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் ஆச்சு. நேற்று கொடுத்த செய்தி இன்னைக்கு வரக்கு 2 மணி. இதே வந்து ஒரு பெரிய தலைவர் செஞ்சிருந்தா உடனுக்குடனே வந்துருமே, ட்ரெண்டிங்கில் இருப்பாங்களே. அப்போ நாங்கள் தலைவர்கள் இல்லையா, இல்லை அவங்க மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் டிசைடிங் அத்தாரிட்டியில் இருக்க தலைவர்களா? நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை வந்து அவங்க தைரியமாக செய்ய முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ தமிழக முதல்வர் வந்து திமுகங்கிற கட்சி இல்லாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்து போட்டியிடுவாரா? பொது அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சின்னத்தை தேர்வு செஞ்சு ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி நின்று அவரால் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு யாருக்காவது பதில் சொல்றதுக்கு முடியுமா? நாங்கள் நின்று ஜெயிப்போம், எங்கள் முகம் எங்கள் பெயர் சொல்லி ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வரோம். ஆனால் அவங்களால வர முடியுமா? சின்னம் இல்லாமல் வர சொல்லுங்க பார்ப்போம். மக்களுக்கு சின்னம் மட்டும்தான் தெரியும், முகம் தெரியாது. இப்போ இவர் வந்து சினிமா இல்லைன்னா இவர் யாருன்னு தெரியுமா? கொரோனா காலத்தில் இவர் எங்க இருந்தாரு? விஜய் எங்க இருந்தாரு? நீங்களே பதில் சொல்லுங்க. ஷூட்டிங்ல இருந்தாரு. நீங்க இந்த பதில் சொல்லும்போது மக்கள் பணிக்கு என்ன பண்ணாரு? வெளியே வந்தாரா? உணவளிச்சாரா? ஏதாவது பண்ணாரா? சார் அரசியலுக்கு வரணும் இல்ல சார், பணம் இருந்தா அவங்க, இப்ப நான் ஒரே விஷயம் சொல்றேங்க, இவர்கள் எல்லாமே ஒரு கூட்டு பறவைகள். விஜய் முதல் கொண்டு ஆளும் அரசு பொறுத்த வரைக்கும் இவங்க பிக் பாஸ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாகணும். இப்போ திமுகங்கிற ஒரு தலைமைக்கு அடுத்து இங்க ஒரு தலைமையே இல்லைங்கிற ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆளுமை மிக்க கட்சிகள் 1000 இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆளுமை மிக்கவங்க வெறும் ஒரு 23 கட்சிகள் தான். அந்த கட்சிகள்ல இப்ப தமிழ்நாட்டில் வலிமையா இருக்கிறது திமுக. அந்த திமுகவுடைய ஓட்டு வங்கியை வந்து தக்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நபர் விஜய். அவரை வந்து ஒவ்வொரு வழக்குல இருந்து காப்பாற்றி இப்ப சிபிஐ வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு தலைவர் நான் மட்டும்தான். இன்னைக்கு அவர் சிபிஐ என்கொயரியில் உட்கார்ந்து இருக்காருன்னா அதற்காக மனு கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த விசாரணையில் ஆஜராகி அஜய் ரஸ்தோகி கிட்ட இவரை கண்டிப்பா இவருக்கு சம்மன் அனுப்ப முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணி சம்மன் வாங்கி அவர் 2 நாள் டெல்லியில் உட்கார வச்சது நான் தான். டிவியில தெரியுமா? அது நியூஸ்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் லைவ் எடுத்தாங்க. ஆனா ஒரு ஃபுட்டேஜ் வெளியே வரல. ஏன் வரல? வழக்கு ஒரே ஒரு வழக்கு ஃபைல் ஆயிருக்கு. 41 பேர் உயிரிழப்புக்கு ஒரு வழக்கு தான் ஃபைல் ஆயிருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? யார் பண்ணாங்க? ஆணையம் எதுக்கு 3 மணி நேரம் எஃப்ஐஆருக்குள்ள ஆணையம் இருக்கு? முதல்வர் வந்து வேக வேகமா செயல்படுத்துறாரு. இது எல்லாமே இந்த பணக்கார முதலைகள், அந்த பண முதலைகளுக்குள்ளான ஒரு வடிவம், சொல்லுங்க, ஒரு வடிவம். அந்த வடிவத்துல இவங்க பாதுகாத்துக்கணுங்கிறது தான். வாய்ப்பே இல்லைங்க. இப்ப இந்த 3வது அணின்னு நீங்க சொன்னீங்கல்ல சார், நான் இப்பவும் சொல்றேன், கூட்டணிக்காக கதவு திறந்து வச்சாருல்ல, எல்லாரும் வாங்கன்னு சொன்னார்ல. இங்க 197 கட்சி இருக்குல்ல, 197 கட்சி பிளஸ் வந்து அதிமுக அந்த மாதிரி பாஜகங்கிற மாதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல. ஆனா இவங்க யாருமே வந்து அந்த பெரிய கட்சிகளை தாண்டி இந்த 197 கட்சியும் போய் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு விஜய் கிட்ட யாருமே போகலையே. 2 ஆண்டு காலம் ஆச்சு. ஏன்னா கொள்கைங்கிறது ஒன்று இருந்தாதான் அது ஒரு தலைவர். இப்போ நாங்கள் ஒரு கொள்கையை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம், வேட்பாளர் உரிமைன்னு. 50 கட்சிகள் ஒன்றிணைஞ்சிருக்கோம். இது பெரிய விஷயம் இல்லையா? இதை நீங்க தான் செய்தி வழியா கொண்டு போய் சேர்த்தணும் சார். அது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழிலுங்க. இதுல எல்லாம் எந்த ஒரு அரசியல் ஈடுபாடும் அவருக்கு கிடையாது. அவருடைய சம்பளம் வந்தாச்சு சார். தொழில் போட்டிங்கிறது வேற, சமுதாய பணிங்கிறது வேற. ஸோ அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சின்னம் என்பது உயிருள்ள பொருளா, உயிரற்ற பொருளா? மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.
சின்னம் என்பது ஒரு உயிருள்ள பொருள் கிடையாது, அது ஒரு உயிரற்ற ஒரு மாயை பொருள், அது ஒரு நிழல். அந்த நிழலை வந்து உருவப்படுத்தி அந்த நிழலுக்கு பின்னாடி ஒரு உயிருள்ள மனுஷனை புதைக்கிறாங்க. அதுதான் உண்மையானது. ஒரு வேட்பாளரை நாங்கள் வந்து எப்படின்னா இந்த 50 கட்சியிலேருந்து தலைவர்கள் வந்து தன்னுடைய வேட்பாளரை நிலைநிறுத்துறாங்க. அவங்க யாருன்னா மக்களுக்காக இந்த களத்தில் இந்த தமிழக மண்ணில் தன்னுடைய செல்வத்தையும் கொடுத்து மக்களுக்கு நலனுக்காக மக்கள் நலனுக்காக தன்னுடைய தியாகங்களை விட்டு கொடுத்து செஞ்சு வந்தவங்க வந்து அந்த 50 கட்சியிலையும் ஆட்கள் இருக்காங்க. அவங்கள தான் அவங்க வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்களே ஒழிய யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு பணக்காரனை கொண்டு வந்து இல்லை ரவுடிசம் பண்ணக்கூடிய யாரையோ கொண்டு வந்து தன்னுடைய சின்னத்தின் பின்னாடி நிறுத்தி ஜெயிக்க வைக்கல. என்னுடைய வேட்பாளர் இப்படியாப்பட்டவர், படிச்சிருக்காரு, பண்பாளர், பொறுப்பானவர், அவர் வந்து களத்தில் வந்து நின்னார்னா மக்களுக்கான பணியை சிறப்பாக செய்வார்னு சொல்லி தான் நாங்கள் 50 பேர் நிறுத்துறோமே ஒழிய எங்கள் வேட்பாளர்லாம் எங்கள் வேட்பாளர் பற்றிலாம் கவலைப்படாத, என் சின்னத்தில் ஓட்டு போடு, மீதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன்னா எப்படி? 234 தொகுதியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் 234 தொகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனை தான் பேசணுமே ஒழிய யாரோ 2 தலைவர்கள் 3 தலைவர்கள் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை இவங்களா பேசி முடிவு எடுத்தா அது எப்படி சரியாகும்? 234 தொகுதியும் ஒரே பிரச்சனை தான் இருக்கா? பொதுவாக சொன்னா ரோடு போடுறேன், தண்ணி கொடுக்குறேன், சாக்கடை போடுறேன், இதை தான் சொல்லி வருஷம் போல சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய மீதி பிரச்சனை என்ன? அடிமட்டத்தில் உள்ள தொழிலாளர் இருந்து இடைப்பட்ட மக்கள் வரைக்கும் எவ்வளவு வாழ்க்கையில அனுதினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பத்தி இவங்க என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இவங்க பேசுறது வந்து இலவசம் கொடுக்குறேன்றாங்க, சோறு போடுறேன்றாங்க, தண்ணி கொடுக்குறேன்றாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் அடிப்படை கட்டமைப்பு இங்க இல்ல. மக்களை வந்து இதையெல்லாம் தாண்டி இதெல்லாமே நிறைய பேசிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுடைய கூட்டணி வந்து அந்த பெண் கூட்டணியோட இணையும் போட்டியிடும்போது என்ன மாதிரி மக்கள் முன்னேற்ற கூட்டணி இந்த 2.0 மக்கள் முன்னேற்ற கூட்டணி 2.0 இந்த கூட்டணியானது அதாவது உயிரில்லா சின்னத்தை நாங்கள் நிறுத்தவில்லை. உயிருள்ள திறமையான எங்களுடைய வேட்பாளரை மக்கள் முன்னால் நிறுத்துகிறோம். இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களாகிய இந்த முதலாளிகளின் கையில் தான் இருக்கிறது. யார் அந்த தொழிலாளி என்பதை கண்டுபிடிப்பது. இதை பற்றி ஒரு தெளிவாக சொல்லணும்னு சொன்னோம்னா, இது ஒரே நிமிஷம், இது தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு பேசிக் விளம்பரம் தான், ஒரு ஸ்டண்ட் தான், பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். பணத்தை ஒரிஜினலா இப்போ அவர் வேட்பாளர்னா இப்போ அவர் வேட்புமனுவே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரோட போட்டோ போட்டு இப்போ வந்து ஒரு நலத்திட்ட உதவி கொடுத்தாருன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தில் அவர் வேட்பாளராக போட்டியிட போறாருங்கிற முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவர் வந்து அந்த மாதிரி செயல்படுத்தவே கூடாது. தேர்தல் வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்குள்ள, ஒரு வருடம் இல்லை, தேர்தலில் நீங்க வேட்பாளராக போட்டியிட்டாலே உங்க முகம் பதித்த எந்த ஒரு பொருளுமே விநியோகிக்க கூடாதுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ். இது வரைக்கும் அதை யாருமே கடைபிடிக்காம அவங்க போக்கில் செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் தேர்தல் விதிமுறைகள்ல பல்வேறு கோரிக்கைகளோட நாங்கள் மனு கொடுத்தோம். அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் அதை ஏற்றுக்கிட்டு டெல்லி கமிஷன்ல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.